நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நம்மளோட துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பேசியே எதிரிகளை கூட நண்பனா மாத்திருவாங்க. எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் சரிங்க, அவங்க கிட்ட கனிவா பேசுவாங்க, கனிவா பழகுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அனுதினமும் ஆண்டவனி துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. உரு விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையில குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. நாங்க எங்கம்மா நலமா இருக்கோம், எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைஞ்சு போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணமாக ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அருமையான ஆண்டாக இருக்க போகுது. துலாம் ராசிக்காரங்க நீதி, நேர்மை, நியாயத்தோடு தர்ம சிந்தனையுடன் இருப்பாங்க. இந்த ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்கள் வந்து சேரப்போகுது. புதிய பயணங்கள் உண்டாக போகுது. தைரியமாக முடிவெடுத்து செயல்பட்டா சிறப்பான பலன்களை நீங்க பெறலாம். 2026ஆம் ஆண்டு குருபெயர்ச்சியால துலாம் ராசியிலிருந்து 10வது வீட்டுக்கு குரு பகவான் ஜூன் மாதத்துல வரப்போறாரு. இதன் மூலமா தைரியமாக முடிவெடுத்து செயல்பட்டா சிறப்பான பலன்களை நீங்க பெறலாம். இது முன்னேற்றம், மாற்றம், தொழில் மற்றும் கல்வியில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். மருத்துவ செலவுகள் குறையும், எதிர்ப்புகள் வளரும். பணி இடத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களை சுற்றி இருப்பவர்களை விட நீங்க உயர்ந்தவர்களாக இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில நல்லிணக்கம் இருக்கும். பெற்றோருடனான உறவுகள் சுமூகமாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண உறவு நல்லா இருக்கும். உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். வீடு கட்டுறதுக்கு அல்லது நிலம் வாங்க கடன்கள் கிடைக்கும். எதிரிகள் பலம் இழந்து போவாங்க. ராகு கேது பயிற்சியால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்துல வருமானம் அதிகரிக்கும். தந்தைக்கு உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிரும். குருவின் பார்வையால தொழில் சிறப்படையும். பதவி உயர்வு கிடைக்கும். புதிய முதலீடுகள் மற்றும் ஒப்பந்தங்கள் ஏற்படும். வெளிநாட்டு வர்த்தகங்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களுடன் தொடர்பு ஏற்படும். குருவின் பாக்யஸ்தான சஞ்சரித்தனால பணவரவு சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமை சூப்பரா இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்களுக்கேற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்குங்க. குடும்பத்தின் எதிர்கால தேவைக்காக முதலீடு செய்வீங்க. ராகு கேதுவின் சஞ்சாரங்கள் வீண் செலவுகளை குறைக்கும். ஆன்லைன் வர்த்தகத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யம் பெருகும். ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மைகளை தரும். விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபட்டு வர வாழ்க்கையில் வெற்றிகள் குவியும். தேங்காயை தலைக்கு மேல் சுற்றி ஓடும் நீரில் விடணுங்க. கும்பகோணத்துல இருக்கக்கூடிய எந்த கோயிலா இருந்தாலும் சரி, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணல் நீரா மறைஞ்சு போயிருங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும். உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க.
உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது. நீங்க இது நாள் வரைக்கும் பணம் காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. குடும்பத்துல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உற்றார் உறவினர்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, நகை வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கையே செல்வாக்கு நிறைந்த வாழ்க்கையாக மாற போகுது. குடும்பத்துல அமைதி நிலவ போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கை அருமையா மாற போகுது. அதிர்ஷ்டமெல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு முருகனுடைய அருள் நிச்சயமாக கிடைக்குங்க. பழனி கோயிலுக்கு ஃபேமிலியோட போயிட்டு வாங்க. கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரப்போகுதுங்க. 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பான அமைப்பாக இருக்குதுங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிய போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுதுங்க. துலாம் ராசிக்காரங்க தங்களுக்கு தேவையான விஷயத்த கடைசியாக தான் யோசிப்பாங்க. மற்றவங்களுக்கு தேவையான விஷயத்த யோசிச்சுடுத்தா கடைசியாக தான் தனக்கான விஷயம் என்ன தேவை அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட நபராக இவங்க இருப்பாங்க. மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நடக்காத விஷயம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க. இந்த மாதம் சுபகாரியங்களில் இருந்த தடங்களெல்லாம் நீங்க போகுது. கிரகங்களின் சஞ்சாரத்தால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து செய்கிறது நல்லதுங்க. மனசுல இருந்த குழப்பமெல்லாம் நீங்க போகுதுங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரப்போகுது. தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்க போகுது. புதிய நபர்கள் கூறும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உங்களது பணி திறமையால் மேலதிகாரிகள் திருப்தி அடைவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடன் கோபமாக பேசும் சூழ்நிலை ஏற்படும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. மனைவி குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம்
கவனம் தேவைங்க. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாங்க. வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருந்துக்கோங்க. வயிறு தொடர்பான நோய் வர வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போகுதுங்க. பெண்களுக்கு ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. எந்த காரியத்திலும் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தீர ஆலோசிக்கிறது நல்லது. கலைத்துறையினர் உக்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேற போறீங்க. உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க போகுது. உதவிகளின் மூலம் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் வரவு போகுது. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க போகுது. அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுது. உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகுது. வாய்ப்புகள் குவிய போகுது. வீண் அலைச்சல் ஏற்படலாம், கவனமாக இருந்துக்கோங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்க போகுது. பாடங்களை படிக்கும்போது மனசை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.